நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ வந்து இதுக்கு 2-3 விதமாக பதில் சொல்லலாம். நான் வந்து உடனே டென்ஷன் ஆகி கடவுள் இல்லையா, பார்த்த சாரதி இதோ திருவல்லிக்கேணியில் பார்க்கின்றீர்களே ஆஹா ஓஹோன்னுலாம் சொல்லலாம். கடவுளுங்கிறது ஒரு ஃபீலிங். அதை நம்ம கோவிலில் பார்த்த சாரதியாக பார்க்குறோம், திருப்பதியில் திருவேங்கடமுடையானா பார்க்குறோம். இப்போது கடவுள் இல்லைன்னு நம்பக்கூடியவருக்கு அது ஒரு கல் தான். நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா கல்லை கண்டால் அந்த கல்லாக நீங்கள் பார்த்து விட்டால் அதில் இருக்கக்கூடிய நாயகன் உங்கள் கண்ணுக்குள்ளே தெரிய மாட்டார். நீங்கள் அவரை நாயகனாக பார்த்துட்டிங்களான்னு அது உங்களுக்கு கல்லாக தெரியாது. கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். அந்த நாயகனில் காவை எடுத்துட்டா நாயின்னு வந்துருந்தோம். அதனால தான் தமிழில் கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். இவ்வளோவா நம்ம முன்னோர்கள் ரொம்ப சீப்பாக எழுதி வைப்பாளா? ஸோ அந்த கல்லாக நீங்கள் பார்த்துட்டேன்னா அது வந்து உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய இறைவன் தெரிய மாட்டார்.